ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீப்ரியா பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம மெதுவடை ஆர் உளுந்து வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா புசு புசுன்னு வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எனக்கு நல்லா புசு புசுன்னு மாவு வந்திருக்கு. இதை நான் வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கிட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பால்ஸ், அப்புறம் ஜீரகம் போடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து வெங்காயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறுமனே பெப்பர் பால்ஸும் ஜீரகமும் போட்டுக்கலாம். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மெதுவடையில் ஆனியன் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறையவே ஆனியன் சேர்த்துருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 2 பச்சை மிளகா, அப்புறம் பெப்பர் பால்ஸ், ஜீரகம்லாம் போட்டு இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சால்ட் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இதில் வந்து எந்த ஒரு சோடாவும் ஆட் பண்ணல. ஏன்னா என் குழந்தை சாப்பிட்றதுனால நான் எந்த ஒரு சோடாவோ இல்லை ஆப்ப சோடா எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன், நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், வடை பக்கம் நல்லா தட்டி எடுக்கிற அளவுக்கு வடை பக்கத்தில் மாவு இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படி ஓரமாக வச்சுருவேன். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து நான் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ பேனில் வந்து ஆயில் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. ஒரு வடையாக தட்டி தட்டி நம்ம ஆயிலில் இறக்கிடலாம். வடை போடுறது ரொம்பவே ஈஸி, ஒரே கையில் நம்ம போட்டுடலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் 1 or 2 டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அது ஒரே கையில் பால் மாதிரி பண்ணி நம்ம தட்டி தட்டி போட்டுடலாம். ரொம்ப ஈஸி, சூப்பராக டோனட் மாதிரி வரும். நம்ம இந்தியன் டோனட்னா வடை தானே, ஸோ சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கே பழகிரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பழகிரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு நம்ம இந்தியன் டோனட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்க ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு கிறிஸ்பியாக டோனட் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து எடுத்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். அண்ட் கிறிஸ்பியான க்ரன்ச்சியான ஒரு ரெசிபி சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு வந்து கார சட்னி பண்ணியிருந்தேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி சாம்பாரும் சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனல்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.